The new chief of the BJP's Tamil Nadu state unit, Annamalai. Here's what he told us about it. கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அண்ணாமலை கடந்த 2011ஆம் ஆண்டு IPS அதிகாரியானார். கர்நாடகாவின் உடுப்பி மாவட்டத்தில் உள்ள கர்கலாவில் ASP-யாக பதவி வகித்தார். 2015ஆம் ஆண்டு SP-யாக பதவி உயர்வு கிடைத்தது. கர்நாடகாவின் அயோத்தி என்று அழைக்கப்படும் பாபா புதன்கிரியை மையமாக வைத்து நடந்த கலவரத்தில் அண்ணாமலையின் அடக்குமுறை பலரை கவர்ந்தது. கடந்த ஆண்டு கர்நாடகாவில் பாரதிய ஜனதாவிடம் விலை போகாமல் பாதுகாத்துக் கொள்ள காங்கிரஸ் MLA-க்கள் சொகுசு விடுதியில் தங்க வைக்கப்பட்டனர். இந்த MLA-க்களை வெளியே கொண்டுவர எடியூரப்பாவால் ராம்நகரா மாவட்ட SP-யாக அண்ணாமலை நியமிக்கப்பட்டார். புகழின் உச்சியில் இருந்த அண்ணாமலை தனது IPS பதவியை ராஜினாமா செய்துள்ளார். என் கட்சியை பற்றி அவதூறு சொன்னா திருப்பி அடிப்பேன். அது என் தர்மம். உங்க தொழிலுக்கு ஒரு தர்மம் இருக்கு. சாப்பிட்ற சாப்பாடு உடம்புல ஒட்டணும். உங்க கேள்வியில் அந்த நேர்மையை நான் பார்க்கல. உங்க கேள்வியில் அந்த நேர்மையை நான் பார்க்கல. உங்க கேள்வியில் அந்த நேர்மையை நான் பார்க்கல. போலீஸ் ஸ்டேஷன் கமிஷனர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. நீங்க கேட்ட 13 கேள்வி எதிர்கொள்றேன். நீங்க கேட்ட 13 கேள்வி எதிர்கொள்றேன். ஆனால் வந்த சண்டையை விட மாட்டேன். அது எங்க கட்சியினுடைய நிலைப்பாடு. யாரு மேலேயும் கை வைக்க மாட்டோம். ஆனா வந்த சண்டையை விடுற மாதிரி இல்லை. அரசியல் கச்சத்தீவை எப்படி கொண்டு வருதுன்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு பாடம் எடுப்பதற்கு நீங்கள் யார்? நான் கவனிக்கல. என்ன சீரியல் நம்பர் மாதிரி இருக்கு? 147. இருங்க ஒரு நிமிஷம். சாராய அமைச்சர் சரக்கு போட்டு பேசியிருக்காரு. என் கையில் கட்டியிருக்கிற வாட்ச் என் கையில் கட்டியிருக்கிற வாட்ச் இப்போ நான் கழட்டிட்டேன். இந்த ஒரு வாட்ச் தான் நான் கட்டியிருக்கேன். நீங்கள் இந்த வாட்சை போய் ஜிம்சனில் போய் கொடுத்து இந்தியாவில் எத்தனை வாட்ச் வந்திருக்குன்னு கேட்டுக்கலாம். இந்த வாட்சில் இருக்கிற நம்பர் தான் நம்பர். ஏன்னா குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதிலெல்லாம் கையில் இருக்கக்கூடிய அழுக்கு வந்து வாட்சில் சேர்ந்துருக்கு. ஆனால் சின்ன பையன் மாதிரி அதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கு. என்ன பண்ணுறது? நீங்கள் பாருங்கள் தலைவர், என்ன நம்பர் இதில்? இது கண்ணு தெரியற கொஞ்சம் கஷ்டமா தான். இதான் மேடையில் படிக்கும் பொழுது படிச்சிருக்கேன். 147 தெரியுதானே? 147 தான் அந்த வாட்சோட நம்பர். அதுதான் மரியாதையாக, நேர்மையாக, நாணயமாக 99% பத்திரிகையாளர் இருக்கின்றீர்கள். நேர்மையாக, நாணயமாக நடத்துகின்றோம். எங்களுக்கு ரைட்டியஸ் ஆங்க நியாயமான கோபம் சில பத்திரிகையாளர்கிட்ட இருக்கு. ஏன்னா வே ஆஃப் ரிப்போர்ட்டிங், மிஸ்சீவியஸ் ரிப்போர்ட்டிங். I cannot apologize. I never made a mistake. அப்பாலஜைஸ்லாம் பண்ண முடியாது. என் பிளட்ல அது கிடையாது. தவறு செய்யாதப்ப நான் எதுக்கு அப்பாலஜைஸ் பண்ணணும்? அதுக்கு மேல நீ கவர் பண்றது கவராது உங்க இஷ்டம். நீங்க நியூஸை கவர் பண்ணலாம், என் நியூஸை பிளாக் அவுட் பண்ணலாம், அது உங்க இஷ்டம். நான் தப்பு பண்ணாதப்ப நான் அப்பாலஜைஸ்லாம் பண்ண முடியாது. I leave it to your wisdom. If you think press has to boycott Annamalai, if somebody has got a fixed agenda,